ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பெரியம்மா வீட்டுக்குங்க. அதாவது அம்மாவோட அக்கா வீட்டுக்குங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அவங்க வீட்டிலலாம் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டுங்க. ஸ்கூலு அடுத்தடுத்து நைட் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு போகவே முடியலைங்க. சரின்ட்டு லீவ் விட்டாச்சு தம்பிக்கு. இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அண்ணா பசங்களுக்கும் லீவ் விட்டதுனால ஒரு 2 நாள் போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டுருக்குறேங்க. அச்சுக்குட்டியுமே ஊர்லேருந்து வர சொல்லிட்டேங்க. கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக மருதமலையில் ஒரு வேண்டுதலுங்க, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்குறேங்க. யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, சித்தி, அச்சுக்குட்டிங்க, சௌமி, வெங்கட்டுங்க, அதுக்கப்புறம் தருண், நிக்காஸுங்க, மாமா பொண்ணுங்க, எல்லோரும் கிளம்பிட்டேங்க. சரி எல்லோரும் கிளம்பணும் அப்படிங்கிறக்காக 7 பேர் போகிற மாதிரி ரெட் டாக்ஸியில் தான் கேப் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த சைலோ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 7 பேர் போகிற மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டாங்க. நாங்கள் பெரியவங்க 3 பேர் முன்னாடி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டானுங்க. அச்சுக்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பிங்க காரில் போகிறது. எப்போவுமே அவளுக்கு காரில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குஷி ஆயிடுச்சுங்க. பாட்டு பாடிட்டே இருந்தாளுங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மலை பூ சாங்குங்க. பச்சை மலை இந்த பாட்டுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாடிட்டே இருந்தாளுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரமாக உருவாய் அருவாய் எல்லாமே பாலும் தெளிதேனும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியம்மா வீடு வந்துருச்சுங்க. மருதமலை போகிற ரோட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்துடுச்சுங்க. எல்லாருமே ருவான் குட்டி முன்னாடியே நின்றுட்டு இருந்தா. எல்லாம் இறங்கி ஓடி போய் தம்பி தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியம்மாவுக்குமே எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தான். அதனால் வீட்லேயே முறுக்கு கொஞ்சம் மிச்சருங்க, மைசூர்பா எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நம்மளோட மசாலாஸ் எல்லாமே பெரியம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, மசாலா வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு. சரின்ட்டு எல்லா மசாலாலையுமே 100 கிராம் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, தயிருங்க, அப்பளம் இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. போன உடனே தட்டில் போட்டு முதல்ல எல்லோரும் சாப்பிடுங்க, மணி 2 ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அச்சுக்குட்டியுமே ரொம்ப பசியில் இருந்ததுனால தனியாகவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாளுங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருக்கும். உடனே பெரியப்பா தர்பூசணி வாங்கிட்டு வச்சுருந்தாருங்க. பெரிய பழமாகவே எல்லாருக்கும் எடுத்து அரிஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. போனதில் இருந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. இவங்களுமே ரொம்ப விருப்பங்க. எங்கேயாச்சும் வெளியில் போனாதாங்க எல்லாருக்கும் ரொம்ப பசியாக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தான். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தம்பியுமே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தாப்பிடிங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு தர்பூசணி அரிஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு நாயும் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். ருவானுமே தூங்க போயிட்டான் நாங்கள் சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா தூங்கி எந்திரிச்சு வந்தாருங்க. தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே எல்லோரும் 10 நிமிஷம் வச்சுருந்தாங்க. அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தான் குட்டி பையன். ஊருக்கு போகிற ஆர்வங்க எல்லோரும் அந்த அன்னைக்கு நேரமே எழுந்திரிச்சதுனால ஈவினிங்காட்டும் கொஞ்சம் டயர்டாயிருச்சு. எல்லோரும் படுத்திருந்தாங்க. அம்மா எல்லாமே ருவான் குட்டி தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறங்க மிராண்டா ஒரு 3 லிட்டர் வாங்கிட்டு வச்சுட்டு எல்லாருக்குமே ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க.
அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டுங்க ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கட்ட நாங்கள் வந்துட்டு அப்படியே நடந்துட்டு வந்தோங்க. வாக்கிங் போயிட்டு வந்தோங்க. ஸ்கூலெல்லாம் தாண்டி ஒரு பெருமாள் கோவில் இருக்குதுங்க, அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டுங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரையிலுமே லெமன் டீ வாங்கி கொடுத்தாருங்க, பானிபூரி அது இதுன்னு வாங்கிட்டாருங்க. வேண்டான்னு சொல்ல எல்லாமே வாங்கி சாப்பிட்டு வந்துட்டுங்க. கொஞ்சம் நேரம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பாருங்க, தேங்காய் சட்னி, சந்தகம் வந்துட்டு லெமன் போட்டு தாளித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அதை வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அண்ணன் அண்ணியுமே வந்துட்டு நைட்டு 8:30 மணிக்கு மேலே தான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டுங்க, வந்துட்டுருக்குறாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லோரும் பசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க. ருவான் குட்டி வந்துட்டுங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க, அந்த வீடியோ வச்சுருந்தாங்க தம்பி. எல்லாருமே வந்துட்டு ருவான் குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்ததை வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.